ஓகே. ஹலோ மக்களே. வணக்கம். வணக்கம். இந்த வாட்டி என்னன்னா கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துட்டாங்க பாத்தீங்களா? உன்னை கேட்டாங்களா? சரி ஓகே. இல்ல ஏய் சரி நில்லுங்க. இதை நான் போட மாட்டேன். நில்லுங்க. போடுவ நீ. இல்ல போட மாட்டேன். நில்லுங்க. பேசுவா. இது மேலேயும் ஏறி நிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, தான் கேட்டேன். சரி ஓகே. என்னன்னா போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, எண்டிலேயே பெயிண்ட் வச்சு ஒரு சம்பவம் பண்ணோன்னு. அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். பின்னாடி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கலர் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதியா இருந்திருக்கும். ஆமா, பாதியா இருந்திருக்கும். இந்த வீடியோல பாருங்க. எஸ், அதாவது பெயிண்ட் வந்து நாங்களே அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதாவது ஆமா, நாங்களே. இந்த அம்மா வந்து ஒரு 4 பிரஷ் போட்டிருப்பியா ப்ளூ பெயிண்ட்ல? ஆமா. ஐயோ, ப்ளூ பெயிண்ட்னா அவர் காட்டுவாரு. அதுல வெறும் ப்ளூ மட்டும் தான் நான் போட்டேன். இன்னொன்னு கேவலமா இருக்கும். அது நான் அந்த பக்கமே நான் ப்ளூனால என்னத்த அடிச்ச பெயிண்ட் மேலேயே ஒரு 2 கோட்டிங்க போட்டிருப்ப, அவ்வளவுதான். அதுவும் நீங்க வாங்கலாம். ஐயோ, அதெல்லாம் பார்க்காதீங்க மனுஷன். இந்த வீடியோ எதுக்காகனா, உங்களுக்கு வந்து இந்த பழைய வீடியோ ஃபுல்லா காட்டாம நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலா இது வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாலே இல்லாம அப்போ வந்து கடகடன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. ஆனா சரி, பாதி இருந்தனால இதை ஒரு சாம்பிளுக்காக காமிச்சேன். பாத்தீங்களா, பாதி வந்து பழைய பெயிண்ட் இருக்கும், மீதி வந்து ஒயிட் போட்டு வந்திருப்பேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ வால் ரூமில் இருக்கு இல்லையா, அதில் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் என்ன பண்ணலாம் எப்படின்னு. சும்மா ட்ரையல் அதில் பார்த்தேன். ஏன்னா நம்ம முன்ன பின்ன பெயிண்ட்லாம் அடித்தது கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக பெயிண்ட் பண்ணுற யாரும் அதை பார்த்து காண்டாக வேணாம். சும்மா ஒரு ட்ரை பண்ணது தான் இது. வந்து சரி, ஒயிட்டு வந்து எடுத்தோடனே ஒயிட்டில் கையை வைக்க வேணான்னு சொல்லி ப்ளூ வச்சுட்டு கொஞ்சம் ட்ரையல் பார்த்தேன் 2 நாள். அது ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தனால சரி ஒயிட் வந்து அந்த கார்னர்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒயிட் அடித்து முடித்தேன். அப்போ தான் என்ன பண்ணேன், இந்த மாஸ்கிங் டேப் வாங்காமே பண்ணிட்டேன். அப்போ அதனால் அந்த டோரில் போட்டதெல்லாம் தின்னர் போட்டு எடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வாட்டி இந்த ஒரு வால் பண்ணுறப்போ வந்து சரி கிரே ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்போ ஒயிட் சைடில் போய் பட்டுற போகுது அப்படின்றனால ஃபுல்லாக மாஸ்கிங் டேப் வச்சு எங்கெங்கெல்லாம் படுற மாதிரி இருக்கும் பெயிண்ட் அடிக்கிறப்பையோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொத்தமாக வாங்கி இந்த பெயிண்ட்டு. இது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட்டு வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும் பாருங்கள், அது வந்து 3 லிட்டர் வாங்கியிருந்தேன் ஒயிட்டு. L146 சம்திங் அதுதான் ஒயிட்டு. அதுக்கப்புறம் ஒயிட்டில் வந்து ஒரு எத்தனை 2 லிட்டர் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ஒயிட்டு, தனித்தனியாக சின்ன பாட்டில். அப்புறம் சீலிங்க்கு ஒரு ஒயிட் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் இதுதான் வந்து நம்ம கிரே ஒரே 1 லிட்ரு, ப்ளூவும் 1 லிட்ரு தான். ப்ளூ அதை வச்சு தான் கவர் பண்ணேன். 2 கோட்டிங் அடித்தேன். ஆனால் இன்னுமே இருக்குது ப்ளூ. கிரேவும் கொஞ்சம் இருக்குது, ஒயிட்டும் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். சீலிங் ஒயிட் கொஞ்சம் இருக்குது. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ வந்து 180, அப்புறம் கிரே வந்து 280 சம்திங், ஒயிட் வந்து 600 ஆச்சுன்னு நினைக்கிறேன் 3 லிட்ரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தானே வாங்கினேன். ரோலர் வந்து ஒரு 200, ப்ரஷ் ஒரு 120, மொத்தமாக செலவு இவ்வளோ தான். மற்றபடி இந்த கிரே அடிக்கிறப்போ ஏன் இது ட்ரை பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த பாலாக இருக்குல்ல டிசைனு, சரி இது வந்து டிவி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றனால சரி இது நம்ம என்ன கலர் போடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தப்போ இந்த அம்மா தான் கிரே சொன்னாங்க. ஆனால் இது நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் அந்த சைடில் அடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தப்போ நான் அதை காயறதுக்கு டைம் விட்டால் தான் தெரியும் நமக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்க பெயிண்ட் வரைக்கும் சுத்தமாக போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கவர் பண்ணிட்டு அங்கே போனோடனே திரும்ப அங்கே கொஞ்சம் காஞ்சோடனே திரும்ப இந்த பக்கம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே ஃபுல்லாக போட்டு அந்த பெயிண்ட் இருக்க வரைக்கும் அடித்து கவர் பண்ணிடலாம், பார்த்தாலே விசிபிளாக தெரியக்கூடாது அந்த ஒயிட் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் இந்த கிளிப்பிங்.
ஒரு வழியாக இருந்த பெயிண்ட்டு, அதாவது நம்ம யூஸ் பண்ண பெயிண்ட் வரைக்கும் வச்சு ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே அது வந்து காஞ்சாதான் நமக்கு எப்படி இருக்குன்றது தெரியுன்றனால இதுக்கு மேலே அது கூட போராட முடியாதுன்னு சொல்லி கவர் பண்ண வரைக்கும் அப்படியே விட்டாச்சு. அந்த மாஸ்கிங் டேப்பில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த எட்ஜஸில் அடிக்கிறப்பெல்லாம் மேலே போட்டிருக்கோம். டோர் சைடு கீழே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த துணி மாதிரி எதுக்கு போட்டிருந்தேன்னா டிவி மேலே எதுவும் பட்டுற போகுதுன்றனால, மற்றபடி சைட்ஸ் எல்லாம் மாஸ்கிங் டேப்பு தான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ இந்த ப்ளூ வாலை வந்து நம்ம அடித்ததோடு அப்படியே விட்டுருக்கணும். கொஞ்சம் ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன், சரி இதான் பெயிண்ட்டு பிளெயின் பெயிண்ட் தான் அடிக்க தெரியுதில்ல, இன்னும் எக்ஸ்ட்ராவாக எதனா ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்த்து ஒன்று ட்ரை பண்ணேன். அதை தான் இவள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பா, மனுஷன் பார்க்க முடியுமான்னு. பரவாயில்ல, இது வந்து ரூமில் இருக்கனால நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலான்னு பண்ணி சொதப்புனாலும் பரவாயில்ல, ரூமில் தானே இருக்குது, எப்படியும் டேங்க் பாதிக்க சிவரை மறைச்சிக்கிச்சு. ஸோ அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. பார்த்தீங்களா, இதுவே டீசெண்டாக இருக்குது, இப்படியே விட்டுருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் வாட்டி வேறு எதனா பெயிண்ட் மாத்திரப்ப மாற்றிக்கலாம். நல்லா இருந்த ரோலரையும் இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டேன். என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்பாஞ்செல்லாம் பிச்சுட்டு இந்த பைப்பு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து சணல் கயிறை போட்டு ஒரு கிராஸாக ஜிக்ஸாக்காக கட்டி அதில் வந்து இந்த இதான் பெயிண்ட்டு ஒயிட்டு மீதி இருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதை அப்படியே விட்டுருந்துருக்கணும், இல்லை வேற எங்கன்னா அடிச்சிருக்கணும். நான் அதை வச்சு வேறு ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை போட்டு சணல் கயிறை ஒட்டி அந்த ஒயிட்டை வச்சு ஒன்று ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருப்பேன். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ரோலர் கூட வந்து இந்த மாப்போட பழைய ஸ்டிக் எடுத்து அட்டாச் பண்ணி நின்ன இடத்துலேருந்தே அடிப்போம் இந்த மாதிரி ஒரு டிசைனு அப்படின்னு சொல்லி ஒயிட்டு சீலிங் ஒயிட் இருந்தது பார்த்தீங்களா, அதை போட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி எப்படி பண்ணணும்னு யூடியூப்பில் பார்த்து இதை பண்ணேன். இது இந்த ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுறப்போ கரெக்டாக தான் இருந்தது. இதே மாதிரி அப்படியே சீக்வன்ஸாக கொண்டு போயிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணோம் பார்த்தீங்களா, கீழே ஏற்றிட்டு திரும்ப மேலே ஏற்றிட்டேன். அது ஏன்னா பெயிண்ட்டை வந்து அங்கே எடுத்துகிட்டு டிப் பண்ணி அங்கே வச்சோன்னே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதை வந்து மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேலேயும் கீழே இழுத்தனால அது டிசைன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, சொதப்பியாச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க தூங்கி ஏஞ்சி வரத்துக்குள்ளே நம்ம இதையே முடிச்சு வைப்போம்னு சொல்லி ஃபுல் வாலும் அதே மாதிரி பண்ணி விட்டேன். அது அதனால தான் அவங்க கொஞ்சம் காண்டில் இருக்காங்க, பார்க்க கொடூரமாக இருக்குதுன்னு. சரி பரவாயில்ல, ரூமில் இருந்தது க்ரியேட்டிவாக பண்ணலான்னு பண்ணி சொதப்பிடுச்சு. ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. இது இந்த சைடில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கம்முன்னு அதே மாதிரி இந்த சைடு ஒட்டியிருக்கலாம் போல், இல்லை ப்ளூவாக விட்ருக்கலாம். பரவாயில்ல, ஒயிட்டு போட்டு அது இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பெயிண்ட் மாற்றுறப்ப தான் அதை நம்ம எதனா ஒரு பிளெயின் வாலாக மாற்றிக்கணும். அதனால் ரூமில் இன்னொரு வாட்டி, அதாவது இன்னொரு ரூமுக்கு ட்ரை பண்ணுறப்போ பிளெயின் வாலாகவே போயிடலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு. இது வந்து ஃபைனலாக இங்கேயும் முடிச்சாச்சு, காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை பிரித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் எதுவும் கேப்பில் அந்த ரெட் கலர் பெயிண்ட் இது தெரியுதா அப்படின்றதுன்ட்டு சொல்லி பிரிக்கலான்னு ஆரம்பித்தேன். மற்றபடி வேறு எங்கேயும் அவ்வளோவா கொட்டின மாதிரி இல்லை. டெயில்ஸில் போட்டதெல்லாம் அதுக்கு தான் இந்த தின்னர் வாங்கியிருந்தேன். அது இந்த வுட்டில் இந்த பெயிண்டில், அதாவது இந்த டோரில் போட்டதெல்லாம் அதை வச்சு எடுத்துடலான்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்கிங் டேப்பை வந்து அப்படியே பிரிச்சுட்டு இருந்தேன். நல்லபடியாக வேறு எந்த கேப்ஸும் தெரியல. அதே மாதிரி நம்ம மாஸ்கிங் டேப்பை தாண்டி வேறு எங்கேயும் அது படமும் இல்லை பெயிண்ட்டு. ஃபுல்லாக எடுத்து பிரித்து முடிச்சாச்சு. இந்த பேரல் தான்ப்பா நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. இதை போட்டு ஏறி நின்று தான் பெயிண்ட் அடிச்சுருந்தேன். மற்றபடி எதுவும் அப்போ செட் பண்ணல, ஏன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு தான் மொத்தமாக செட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ தான் இது. அதனால தான் சோஃபாலாம் அலங்குலமாக கிடக்கும். இங்கேருந்து டேங்கை நவுத்தியாச்சு, எம்டியாக வச்சுட்டு ஃபுல்லாக இதுக்கு ஒயிட் போட்டு, சீலிங் வந்து ஃபுல் ஒயிட் நான் அடிக்கலை ஃபுல்லாக. அதனால தான் அந்த பெயிண்ட்டு மிச்சமாகி ரூமில் சொதப்பலாச்சு. என்ன பண்ணேன், சீலிங்கில் வந்து அங்கங்கே சும்மா டச்சப் மாதிரி தான் போட்டேன், ஃபுல்லாக அடிக்க முடியல. ரோலர் வச்சு இந்த ஸ்டிக்கை போட்டு தான் நின்ன இடத்துலேருந்து அதை ட்ரை பண்ணேன். மற்றபடி இந்த ஃபோட்டோஸ் கைட்டினது எல்லாத்தையும் இருந்த இடத்துலேயே மாட்டியாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக ஹாலை முடிச்சாச்சு என்ன தொட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது இந்த சோஃபாலாம் இருந்த இடத்துல வைக்கிற வேலையெல்லாம். ஆனால் அதை நான் வந்து ஃபைனலாக ஒரு வீடியோ எடுக்கலை. சரி பெயிண்ட்டை மட்டும் காட்டுறதுக்கான வீடியோ தானே இதுன்னு சொல்லிட்டு அதோட பெயிண்டிங் வேலை முடிஞ்சுது. இன்னும் கிச்சனுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். ஸோ அது வந்து ஸ்லோவாக பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த பெயிண்ட் அடித்ததை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம்.
நம்ம இப்போதைக்கு ஹாலுக்கும் ஒரு ரூமுக்கும் அடிச்சிருக்கோம். இன்னும் வந்து கிச்சனும் இன்னொரு ரூமுக்கும் அதோ இருக்கும். நம்ம கீட்டி உள்ள தூங்குறாருல அந்த ரூமுக்கு இருக்கு. அப்புறம் கிச்சனுக்கு இருக்கு. பின்னாடி ஒரு பால்கனி ப்ளஸ் பாத்ரூமு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பொறுமையாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இப்போதைக்கு ஹால் தானே மெயின் சொல்லி இதை மட்டும் அடிச்சிருக்கேன். சீலிங்கும் அங்கங்கே டச்சப்லாம் பண்ணியிருக்கேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இல்லை, அது வீடியோல. வந்து நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகே. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக் ப்ரோஸ் அப்புறம் மோகுலிக்கு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாலே ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடுறோம் போல. சரி, ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.